வணக்கம். பாஜகவின் கள்ள குழந்தையா தாவேகா? நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் தமிழக மக்களிடையே பல்வேறு சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் வாக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையின் சிசிடிவி கேமராவில் நேர மாற்றம் காணப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டை நேரடியாக ஆட்சி செய்ய இயலாது என்பதை உணர்ந்த பாஜக விஜய் என்ற ஒரு மாய பிம்பத்தை முன்னிறுத்தி இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதோ என்ற ஐயம் தமிழக மக்களிடையே நிலவுகிறது. வெறும் 15% வாக்கு வங்கிகளை மட்டுமே பெறும் என்று அனைத்து ஊடகங்களாலும் கருதப்பட்ட தாவேகா 35% வாக்கு வங்கிகளை பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. இதற்கு பின்னணியில் பாஜகவின் சதி உள்ளதா என்ற ஐயம் எழுகிறது. பாஜகவை தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்த திமுக எம்எல்ஏக்கள் முதல் அமைச்சர்கள் வரை பலர் இந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்துள்ளனர். இந்தியா கூட்டணியின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது சொந்த தொகுதியான கொளத்தூரிலே தோல்வியுற்றிருப்பது இந்த சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துகிறது. விஜயை சுற்றியிருக்கும் பாஜகவின் லாபிகள். நிர்மல்குமார் RSS பின்னணி கொண்ட இவர் தமிழக பாஜக ஐடி விங்கில் தீவிரமாக பணியாற்றி வந்தவர். கடந்த 2018ஆம் ஆண்டு அமித்ஷா அவர்கள் ஒரு பொய்யை 24 மணி நேரத்தில் இந்தியா முழுவதும் எங்களது பாஜக ஐடி விங்கால் பரப்ப முடியும் என்று பெருமிதம் கொண்டார். அப்படிப்பட்ட பாஜக ஐடி விங்கில் பணியாற்றிய நிர்மல்குமார் அவர்கள் தாவேகாவில் இணைந்ததற்கு பின்னால் பாஜகவின் வழிகாட்டுதல் இருக்குமோ என்ற ஐயம் ஏற்படுகிறது. மக்களை நேரடியாக சந்திக்காமல் தாவேகா இந்த தேர்தலில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களின் வாயிலாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல கவர்ச்சிகரமான திட்டங்களை முன்வைத்து விஜய் என்ற ஒரு மாய பிம்பத்தை நிறுத்தி இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளது. இதற்கு பின்னணியில் பாஜகவும் பாஜகவின் ஐடி விங்கும் செயல்பட்டுள்ளது என்ற ஐயம் தமிழக மக்களிடையே எழுந்துள்ளது.